ஃபைனலா ஹீரானுக்கும் ஷோவானுக்கும் நிஜமாலே கல்யாணம் ஆக போகுது. சைனீஸ் ட்ரெடிஷன் வேல ஹீரான் சைனீஸ் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல சும்மா தகன்னு மின்னிட்டு இருக்காங்க. ஷோவானே ஹீரான் செம்மையா இருக்கடே இன்னைக்குன்றான். அடே என்னை வெளியே வெக்கப்படம் வைக்காதடா. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷோவான், நான் இப்போ எப்படி இருக்கணும் அதுக்கு முழு காரணம் நீதான். நீ மட்டும் இல்லனா நான் இப்பவும் என்னோட ரூமுக்குள்ள உட்காந்து நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு தான் இருந்திருப்பேன். என்னைக்கு உனக்கு எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சும் நாளைக்கு நான் இருப்பேனா மாட்டேனா ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது என்னோட அம்மா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டு என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறல்ல, ஐ ஃபீல் கம்ப்ளீட் ஷோவான். என்னோட லைஃப் பர்பஸே பூர்த்தி ஆயிடுச்சு. ஐ ஃபீல் சோ கிராட்டிடியூட் ஃபார் யூ ஷோவான். என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டான்றாங்க. ஷோவானோ வாய மூடு ஹீரான், எனக்கெல்லாம் ஒன்றும் கிராட்டிடியூட் தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்ல. நம்மளை சேர்த்து வச்ச நேச்சருக்கும் கடவுளுக்கும் வாழ்நாள் முழுக்க தேங்க் பண்ணலாம்ட்டு ரெண்டு பேரும் மனசார சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஸ்னோஃபால் இடத்துக்கு வராங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே ஹீரானுக்கு யூஎஸ் ஃபிளைட். அப்ப ஷோவான் நானும் கூட வரனே ஹீரான், நான் உன்னை பாத்துக்கிறேன்னா டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் என்னோட அம்மாவே கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்னோட அம்மா ஹாவுலாம் என்னை எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா? ஹாவுலாம் நான் அவனை எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் தாங்குன்னு தாங்குவான். அம்மாவை வர வேண்டாம்னு சொன்னோன்னு ஜாங் ஒத்த காலில் வரேன்னா அவனுக்கு அவன் கவலை என் அம்மாவோட கையை பிடிக்கணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ போதும்டா சாமி, என் கூட யாருமே வர வேண்டாம், நான் தனியாவே போயிட்டு சரி ஆகிட்டு வந்தா வரேன், வராட்டி அப்படியே போறேன். என்ன காரணம் காட்டி யாரும் அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்க மறந்துடாதீங்கடா. அது என்னோட அம்மாவா இருக்கட்டும், ஹாவா இருக்கட்டும், ஜாங்கா இருக்கட்டும், நீயா கூட இருக்கட்டும் ஷோவான். எனக்கு மட்டும் ஆசையா நான் என்னோட லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்கணும்ட்டு நடந்துடுச்சு. இப்ப நான் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். நான் தனியா போய் ஃபைட் பண்ணிட்டு வரேன். என்ன காரணம் வச்சு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மறந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குல்ல, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்கன்ட்டு என்னோட அம்மா கிட்டயும் ஜாங் கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டேன் ஷோவான்ன்றாங்க. ஆனா ஜாங்கும் அவங்களோட அம்மாவும் என்னதான் ஹீரான் இப்படி பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு போனாலும் அவ உடம்பு சரியாகி ரிட்டர்ன் வந்துட்ட பிறகு எதுவா இருந்தாலும் நம்ம யோசிக்கலான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இதையெல்லாம் ஷோவான் கிட்ட சொல்லிட்டு இருக்க ஹீரான், நீ என் கூடவே எப்பயும் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா எனக்கு கேன்சர்ன்ற விஷயம் நான் எப்பவும் உன்கிட்ட சொல்லியிருப்பேன் ஷோவான். ஆனா ஏன் சொல்லனா, லைஃப்ல எந்த உறவா வேணா இருக்கட்டும் ஒரு நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சகிச்சுட்டு வாழணும்னு நினைச்சு யாருமே வாழ்ந்துடக்கூடாது ஷோவான். குறிப்பா பொண்ணுங்களுக்கு அது என்ன சாபக்கேடாடா. எத்தனை பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது ஷோவான். ப்ளீஸ் என்னோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணு. நான் தனியா போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு வரேன், கண்டிப்பா உனக்காக வரேன்றாங்க. போயிட்டு வா ஹீரான், நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ சொன்னதை தான் நான் திரும்பி சொல்றேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாதான் வாழ்றதுக்கான அர்த்தமே இருக்கு. ட்ரீட்மெண்ட் அப்புறம் மத்த இருக்கிற ஃப்ரீ டைம்ல எல்லாம் ரூம்லயே அடைஞ்சிருக்காத ஹீரான். எக்ஸ்ப்ளோர் த பிளேசஸ், என்ஜாய் பண்ணு. ஒவ்வொரு நாளும் ஃபுல்லஸ்டா ஹாப்பியா இரு. நானும் இங்க என்னோட கார்டன்ல எனக்கு பிடிச்ச பூக்களோட சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ நீ, அதனால என்ன ரொம்ப நாள் காக்க வச்சிடாம சீக்கிரமா வந்துரு ஹீரான்னு சொல்லி நான் முதல்ல உன்னை பேர் சொல்லி கூப்பிட்ட கார்டன்ல உனக்காக தினமும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு வா ஹீரான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான்.